கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31 அதிகாரம் 5 வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் வாழுகிற இந்த உலகத்திலே நமக்கு அநேக சவால்கள் உண்டு. ஆனாலும் நம்முடைய தேவன் ஒரு பறவை எவ்வளவு தீவிரமாக வேகமாக பறந்து வருமோ அதே போன்று கடந்து வந்து நம்மை எல்லா தீமைகளினின்றும் விடுவிப்பார். சத்துருக்களினின்று விடுவிப்பார். தீமையான காரியங்களிலிருந்து நம்மை விடுவிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய தாபரமாக இருக்கும் பொழுது, தேவன் நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவராய் இருக்கும் பொழுது ஒருவரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. எந்த சத்ருவின் கிரியைகளும் எந்த பிசாசின் கிரியைகளும் ஒன்றும் நம்மை தாக்க முடியாது. 121 சங்கீதம் 7 வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க நம்முடைய தேவனுக்கு முடியும். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். நாம் அதை நம்முடைய வாழ்விலே அனுபவிக்க வேண்டும். நாம் தெரிந்தும் தெரியாமலும் தேவன் நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்பது தான் உண்மை. ஆகவே தான் இன்றைக்கு இந்த நாளிலும் நாம் இந்த உலகத்திலே நாம் காணப்படுகிறோம். நிச்சயமாகவே நம்மை படைத்த தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அனுதினமும் அவருடைய கண்ணின் மணியைப் போல நம்மை பாதுகாக்கிறார். ஆகவே இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களுக்கு நன்மை செய்ய, தேவன் உங்களை தீமை நின்று விடுவிக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். அவரை நம்புங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களானால், நீங்கள் அவரை விசுவாசிப்பீர்களானால் நிச்சயமாகவே தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எல்லா தீமைக்கும் கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாய் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா ஸ்தோத்திரம். பறந்து காக்கிற பட்சியைப் போல தீவிரமாய் வந்து எங்களை எல்லா தீமைகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, தேவன் தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.